இதய வாழ்வை சுத்திகரம் பண்ணக்கூடியது, அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அடிவயிற்றில். அப்புறம் எரணியாவுக்கு இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்புறம் இந்த முத்திரை தியான அனுபவத்திற்கு மிகுந்த முத்திரை, அது ரொம்ப சிறந்தது. பூதங்கள் எல்லாத்தையும் நம்ம பிணைச்சிக்கிறதுனால நீர்பூதம், அப்புறம் நிலபூதம், ஆகாயபூதம் பிணைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இவைகளுடைய தொந்தரவுகள் எல்லாமே சுருக்கப்படுகின்றது. வாயு பூதமும் நெருப்பு பூதமும் பரவெளியை நோக்கி போவதனால இவைகள் நம் உடம்பில் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே இழுத்துட்டு வரக்கூடியது. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயிர்த்து உணர்வார்கள். போதி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை, எப்போவுமே இந்த கையமைப்பு இது மாதிரி ஒரு முக்கோண வடிவத்தில், நீள் முக்கோண வடிவத்தில் இது மாதிரி வைக்கிறதே தொண்டை சக்கரத்துக்கு மேலே செயல்படக்கூடியதில் சாலச்சிறந்த பங்களிப்பு வகிக்கிறது. அதனால் நம்ம தியான அனுபவத்திற்கு இது மிகுந்த ஒரு வழிகாட்டுதலாக அமைகிறது. புலன்கள் பொறிகளை எதுக்கு கூர்மைப்படுத்தணும், எதுக்கு தட்டைப்படுத்தணும் அப்படின்னு 2 விதம் இருக்குது. அறிவு வளர்ச்சி, அறிவு சார்ந்த பிரச்சனைக்கு கூர்மைப்படுத்தணும், மன்னிக்கிற தன்மைக்கு அதை சமனப்படுத்தணும். இது 2லுமே இந்த முத்திரை சாலச் சிறந்ததாக விளங்குகின்றது. அப்போ இந்த முத்திரையை நாம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், எல்லா விரல்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். இவ்வளவே தான் முத்திரை, மிகச்சிறந்த முத்திரை. இதை மூலாதாரத்தில் வச்சுட்டு செஞ்சால் மூல ஆற்றல், இப்போ நான் சொன்னது எல்லாமே தசநாடிகளில் இது எப்படி எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். இது 2 எங்கே போய் வேலை செய்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிரீகரன் அப்படின்னு ஒரு வாயு, கிரீகரன் அப்படின்னு கண்ணில் வேலை செய்யக்கூடியது. அங்கே போய் இது தாக்கத்தை ஏற்படுத்தி அப்புறம் நெற்றி மண்டலத்துக்கு இப்படி வச்சுக்கிட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இது கண்ணில் தாக்கத்தை ஏற்படுத்தி அப்புறம் இப்படி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, நெற்றி மண்டலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இப்படி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த கண்ணில் பாயும் ஒளியை இங்கேயே நிலைநிறுத்தி அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு இத்தனை இடத்துல இந்த முத்திரைகள் வேலை செய்கின்றது. நம்மளுடைய சங்கினி நாடி நரம்பு உச்சந்தலையை தாண்டி நமக்கு போகக்கூடியதில் மிகுந்த பங்களிப்பு வகிக்கின்றது. அப்புறம் ஒவ்வொரு நாடி நரம்புகளுக்கும் எது எங்கே போகும் அப்படிங்கக்கூடியதை வரும் வகுப்புகளில் நம்ம விரிவாக இதை பார்க்கலாம். இப்போதைக்கு இது உத்திரபதி முத்திரை நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறது, மன ஒருமைப்பாடு தரக்கூடியது, இதய வாழ்வை சுத்திகரம் பண்ணக்கூடியது, அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அடிவயிற்றில். அப்புறம் எரணியாவுக்கு இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்புறம் இந்த முத்திரை தியான அனுபவத்திற்கு மிகுந்த முத்திரை, அது ரொம்ப சிறந்தது. பூதங்கள் எல்லாத்தையும் நம்ம பிணைச்சிக்கிறதுனால நீர்பூதம், அப்புறம் நிலபூதம், ஆகாயபூதம் பிணைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இவைகளுடைய தொந்தரவுகள் எல்லாமே சுருக்கப்படுகின்றது. வாயு பூதமும் நெருப்பு பூதமும் பரவெளியை நோக்கி போவதனால இவைகள் நம் உடம்பில் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே இழுத்துட்டு வரக்கூடியதில் மிகுந்த பங்களிப்பு வகிக்கிறது. அதனால் நமக்கு எப்போவுமே நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் தோணும், எதிர்மறை எண்ணங்கள் வரவே வராது. அந்த மாதிரி ஒரு முத்திரை இந்த முத்திரை. இதை செய்து நம்ம பலன் பெறலாம்.